பற்றி அழைத்து பதறின பெருகவும் விரதமே பரமாக வெறியரும் அமைவதாக அரட்டி மனைதனர் வேண்டிய மாயாவாதம் என்னும் கலாபேதத்த கடவிட மீறி அதில் பெருமாயை என்னை பல சூழவும் துளுதுளம் உருகி கழுதுளம் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் பசுபரத்தானி அறைந்தார் போல கசிவது பெருகி சடலன மருகி நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை பூனது வாழ போனுதலின்றி கற்றாமணமன கதறியும் பதறியும் மற்றோ தெய்வம் கனவிலும் நினையாது திருமை என்று இகழாத திருவடியினையை பிரிவனை அறியா நிழலது போல அன்பனும் மாறு கரையது புரள நண்புணம் ஒன்றே நாத என்றரற்றி கண்களி கூற நுண்துளி கரும்ப சாயா அன்பினை நாடோறும் தழைப்பவர் கைத்தரவல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி இன்றனுக்கு அறமுது ஆனாய் போற்றி மூவானான் மறை முதல்வா போற்றி கண்ணாருரித்த கனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி இடரை கரையும் எந்தாய் போற்றி ஈச போற்றி இறைவ போற்றி விரசேசரண விகிதா போற்றி வேதே போற்றி விமலா போற்றி தனிசேஷஞ்சடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி ஏனோர்க்கு எளிய சுற்றம் முரணொரு நரகிடை வாழ்வே போற்றி வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி விரிகடல் உலகின்
என்னையும் ஒருவன் ஆகியிருங்கள் சென்னையில் வைத்த சேவக போற்றி தொழுதலை துன்பம் துடைப்பாய் போற்றி அறிவிலா ஆனந்தவாரி போற்றி அழிவதும் மாவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மானே நோக்கி மனனா போற்றி பாடக தமர தாயே போற்றி
என்ற பாவக போற்றி அடியோடு நடுவீரானாய் போற்றி நரகொடி சொர்க்கம் நானினகுமான் பரகதி பாணியல் அருளினை போற்றி ஒளிவர நிறைந்த குருவ போற்றி செழுமல்ல சிவபுர தரசே போற்றி கருநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி விழிப்பூவாய் கொன்று அறியேனாயேன் குளித்த சொன்மாலை கொண்டல் போற்றி புறம்பலையை தரவுதான் போற்றி பரம்பர ஜோதி பரடே போற்றி 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 புயங்க பெருமாள் போற்றி போற்றி புராணகார போற்றி போற்றி ஜய ஜய போற்றி 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 ஜய ஜய போற்றி போற்றி மாணிக்க வாசகுமார் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி ரெண்டு ஸ்டாண்ட்ஸாக படிச்சுக்குவோம் இனிமேல் வரலாம் ஃபுல் பதிகம் படிக்கலாம் துன்வினையாத்தளக்கன் கைதா தலை வைத்து கண்ணே ததும்பி பெரும்பி உள்ளோம் பொய்தான் தவிர்த்துமை போற்றி செய்ய செய்ய போற்றி எல்லும் கைதான் வெளிதவிடே முறையால் என்னை கண்டு கொண்டே கொள்ளேன் புரந்தரன் மாலையின் வாழ்வு குடிகெடினோ நல்லே நினதடியாருடனால் நரகம் புகினோ உள்ளேன் பிறகு உண்மையல்லாதங்கள் புத்தமணி நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே பிடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் அழகு சீர்மணி அடுத்தது நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்தான் நடுவே இது ரெண்டு தான் புரியும் நாடகத்தால் உன்னடியா பொன்னடித்து நான் நடுவே விடகத்தை பூந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் உடலே நின்றுருக தந்தரெல்லாம் யானேதும் பிறப்பஞ்சன் இறப்பதனுக்கென் கடவே வானேயும் பெரில் வேண்டில் மன்னால் வாழ்வதை மீறேன் நட்சினாலே வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டாகின்றாயாலாம காப்பாளியத்தாதே முதல் ரெண்டு ஒவ்வொரு இதுலேயும் மட்டும் வெள்ளந்தான் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் உள்ளந்தான் நின்றுச்சி உலவும் நெஞ்சாய் குறுகாதால் உடம்பெல்லாம் கண்ணாயண்ணாம் கண்ணினையும் மரமாம் வினையிலே கிடந்தேடி புகுந்து நின்றே போது நான் வினை கேடேன்
யாவர்கோன் என்னையும் வந்தாண்டு கொண்டான் யாமாத்தும் குடியெல்லோம் யாதும் மஞ்சோ ஆடுகின்றிலே கூத்துடையான் கல கண்பிலை என்பொருகே பாடுகின்றிலே பறைப்பதும் செய்கிற பணிகளை பாதமலர் அறிவில்லாத எடை பூந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளே மேல் நெறியெல்லாம் புலமாகிய எந்த பந்தனை அறுப்பானே கிரியெல்லாம் மிக கீழ்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே வேனில் வேல் கண்ணை கிழித்திடம் அது சுடும் அது தன்னை நினையாதே மாநிலாவிய நோக்கிய படியினை மத்திர தயிராகி யானையை பொத்திருந்துள்ள கருவையான் கண்டிலேன் கண்டதவுமே உண்டவன் பொருள் என்றுணர்வார்க்கலாம் பெண்டிரானறி என்றறியும் கிளை அறிவனே அமுதே அடி நாயிகே அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது ஈசனே என் எம்மானே எந்தை பெருமானின் பிறவி நாசனே நான் யாது கொன்று அல்லா பொல்லா நாயான செய்வது அறியா சிறுநாயே சொம்போர் பாத மலக்கானா பொய்ய பெரும்பேரத்தனையோ பெறுதற்குரிய பொய்யேடா பூவேன் இடரேன் என்பாரோம் போற்றும் அடியாருள் நின்று நகுவேன் பண்டு தோல் நோக்கி நானும் இல்லா நாயினே தருகிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி வாழ விருத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்றி ஓப்பில் போற்றியோ நமச்சிவாய உயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பெரிதொன்று இல்லை போற்றிய போனம் நீதி காலொடு வானமானாய் போற்றிய உயிர்க்கும் தோற்றம் ஆகி நீ தோற்றம் இல்லாய்
இல்லாதமா கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மனக்கொண்டாலினி வேறிலாமத பரிசு பெற்றனின் மெய்மை அன்பருன் மெய்மை மேவினார் வந்தனை பனி கொண்ட பின்மழ கையிலங்கு போர்க்கின்னும் என்றார் அரிய என்றுனை கருதுகின்றேன் ஆட வேண்டும் நான் போற்றி கம்பளத்து ஆடு நீங்கள போது நாயினேன் விடையவனே வேட்டிடுதி கண்டாய் வீரல் வேங்கையில் தோல் உள்ளே பிளவர்களாம் தடம் பொங்கைய கோவை செவ்வாய் பிள்ளேனினும் விடுதி கண்டாய் விழுத்துடும் ஏசினும் யானுன்னை ஏத்தினும் என் பிள்ளைக்கே குழைந்து பேசருதனை விடுதி கண்டாய் சம்பவனவற்றில் மாதேவன் வாக்கவர்கள் வாழ்த்திய வன்முறை போய் போதாத மலையின் ஜோதிக்கன் வாயிராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதான மலைக்கு நேசமும் வைத்தனையோ நெறிலையா நெறிலை சீச்சியும் சிலவோ விளையாடி போற்றி அருளுகனின் ஆதிய பதமல போற்றி அருளுகனின் அந்தமாசந்தலில் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமும் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகம்மா புங்கழல்கள் போற்றி
வெட்டி பிறக்கரிய பெம்மான் வேலுந்துரையால் கொற்ற போதையின் மேல் வந்தருளி தன்னடியார் படியே பேரானந்தம் பாடுதும் மாலை தூக்கி முனை கூடம் தூபம் நல்தீபம் வைமின் சக்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டை செய்மின் புவியல் வாசனை எம்பிராக்கு பொட்டிரு சுண்ணம் எடுக்க வேண்டும் மாவின் மடுவாயில் அன்னங்கனி வன்மின்கள் வந்துடன் பாடும் மின்கள் வேதமும் வெளியும் மாயினாக்கு மெய்மையும் பொய்மையும் மாயினாக்கு சோதியும் மாயொருளாயினாக்கு துன்பமும் மாயின்பம் மாயினாக்கு வேறு கோணும் புறத்தரணும் பொற்பமென நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையோ நானாரை உள்ள ஞானகலாலினி யாரறிவார் வானோர் வீரானன்னி ஆண்டிலே மணிமயங்கி பூமியிலோடு மாறும் புகழிலிருந்து எமாறி நீக்க அடியே நீருமாக்க தீங்கேனியானுக்கே சென்றூராய் போதும்பி திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாம் அறியவோர் அந்தனாய் ஆண்டு கொண்டான் திருவார்பெருந்தூரை மேய பிரான் என் பிறவி கருவே கருத்த பெண் யாவை
செய்யும் துறந்தொழிந்தேன் தாய் சுற்றம் மட்டுமெல்லாம் என்னுடைய பதம் மறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டுகிறான் மவரை ஏறி மதுரை நகர் குந்தருளி தேவாந்த கோலம் திகழ பெருந்துரையான் வளைந்தது வில்லு விளைந்தது பூசன் குலைந்த நமபுரம் உந்தி பர ஒருங்குடன் வந்தவார் உந்தி பர தச்சு விடுத்தலும் தாமடித்தலும் அச்சு முறிந்ததென்று உந்தி பர அடிந்த நமபுரம் உந்தி பர சாடிய வேண்டி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பர ஒரு திறனாளனுக்கு உந்தி பர அடுத்தது ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவலென்று உந்தி பர அதற்கப்பாலும் காவலென்று உந்தி பர உசாரும் பொய்கை புனலிதிவே என கருதி பேதே முக கூறும் பேத குணம் ஆகாமே என்றும் பிறந்திருந்து ஆளாமே ஆண்டு கொண்டான் கண்டால் பிள்ளை வெறிந்தான் பிரமன் காண்பறிய புரிமாண்ட உள்ளொளி உத்தமன் வந்துடும் புகழும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தடுமே அருந்தாளினை பாடி போராய்
பின்னர் ஒருவான் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே பூதங்கள் தோறும் நின்றாயனில் அல்லால் போகிலன் வரவிலன் என நினைப்புலவோர் சீதங்கள் வயத்து பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து பப்பரவே திருந்துதரம் நடியார் பந்தனை வந்தரு தாரவர் பலரும் ஒரு கமலங்கள் மலரும் துர்வயசுள் திருப்பெருந்துரை
அரசே பொன்னும் வரத்தாடும் அமுதே என்றும் அருள் நோக்கி இரதே பொக்கது இரவு பகல் ஏசாட்டிருந்தே வேசட்டே அடியான் என்று பிறரெல்லாம் பேசானிப்ப யான் தானும் பேணானிப்ப நின்னருளே இறங்கும் நமக்கும் பல கூத்தம் என்று ஏமாந்திருப்பேனே அருங்கற்பனை கற்பித்தானாய் ஆழ்வாகி மாடாவேனோ எழுகின்ற நாயர் போன்று இந்த 2 வரி இருப்பாங்க. காஞ்சிபுரத்தில் 1949-50 அண்ணாதுரை இருக்கார்ல டிஎம்கே அது வந்து திண்ணையில் அங்கே பாடுவாங்க திருவாசகம் அப்போ 49-50 பாடிட்டு இருக்கும்போது இந்த வரி வருது கடைந்துள்ளது எழுகின்ற நாயர் போன்று எழுகின்ற ஞாயிறு அந்த வார்த்தை பார்க்குறாரு என்னடா அது எழுகின்ற ஞாயிறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பாட்டு திருவாசகத்திலிருந்து எடுத்தவர் தான் எழுகின்ற ஞாயிறா உதய சூரியன் அப்படின்னு பேர் வச்சார். எழுகின்றனாலும் குறிக்கிற சூரியன், அதனால உதய சூரியனை அப்போ வச்சது. திருவாசகத்தில் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, கேட்டுகிட்டே போகலாம். இல்லையா ஒன்று 2 கடைசி பாட்டு அடுத்தது கடைசி பாட்டு இருக்கு கலிக படிங்க சரி ஆனந்தமாக எடுத்துக்கிறீங்க. ஒரு மணியே படிக்கிறாங்க. என்னாலறியா பதம் தந்தார் யானது அறியாதே கேட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு ஆரம்பேன்
அறியாத மூப்பரோடு முதல்வேனே பக்தி நெறி அறிவித்து பரவினைகள் பாருமனம் சித்தமயம் அறிவித்து சிவமாகி இறையாண்ட அத்தனக்கு அருளியவாறு ஆதருவாரத்தோவே நெறியல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனே நினைவேனிகள் சேரானே திருவருளே சேருமனம் புரிவொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தையனக்கு அறியுமனம் அருளியவாறு ஆதருவாரத்தோவே பொய்யெல்லாம் மெய்யென்று முனமுனையார் போகத்தே மையலுற கடலேனை மாறாமே காத்தருளி தையனிடம் கொண்டறிவான் கண்கடலே சேருமனம் ஐயனக்கு அருளியவாறு ஆதருவாரத்தோவே மன்னவனில் பிறந்தைத்து மாநில கடலேனை என்னவிழா அன்பருளி எனையாண்டிட்டு என்னை முதன் சுண்ணவனீரே அணிவித்து தூணிலே சேரவனம் அன்னலனக்கு அருளியவாறு ஆதருவாரத்தோவே பஞ்சாய அடிமணவார் கடைக்கண்ணாயிரவர்க்கு நஞ்சாய துயர்கூற மெய்த்தே முன் அருளேட்டு உய்யே நான் உடையானே அடியேனே வருகிறேன் அஞ்சேனென்று அருளியவாறு ஆதருவாரத்தோவே வெந்திரியும் உனக்கியடி மெய்யென்று விழித்திருக்கி கொஞ்சுட போல்வரையா உரிமுனைமேல் வீழ்வேனே பந்தமரத்து எமையானே பரிசனையொன்று துரிசுமறைத்து அந்தமிழக்கு அருளியவாறு ஆதருவாரத்தோவே கையலாம் மையலிலே காணுவில கடவேணி பையவே கொடுபோது வாசமினும் தாழொருவி உயிரினை காட்டுவித்து ஓங்காரத்தில் உட்பொருளை ஐயனக்கு அருளியவாறு ஆதருவாரத்தோவே சாரல் பிறப்பெனும் கடலுணிகள் கடுமாறி காதலுமே கணவினையார் கடலிலே விடுவேனே மாதேவோடு உடையவிழா கண்கடலே சேருமனம் ஆதியனக்கு அருளியவாறு ஆதருவாரத்தோவே எம்மை நலம் அறியாத சிலரோடு திரிவேனே மும்மை மனம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மை ஓர் பொருளாக்கி நாசிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆதருவாரத்தோவே எம்மை நலம் அறியாத சிலரோடு திரிவேனே மும்மை மனம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மை ஓர் பொருளாக்கி நாசிவிகை
திருச்சிற்றம்பலம். ஐயா ஒரு 5 நிமிஷம் பேசி முடியுங்க. அதிலே 12 முடிக்கணும். ஒரு 5 நிமிஷம் திருச்சிற்றம்பலம். சுருக்கமா முடியுங்க. ஆயிரம் பூத்ததாயும் ஆயிரம் இது 12. திருவாசகத்தில் முதல் 4 அதிகாரமும் பாயிரமாகும். திருக்குறள் அப்படிதான். நல்ல சிவபுராணம், திருத்திருவள்ளுவர், திருவள்ளுவர், சொல்லுவார் 4 இலக்கணம். ஏன் அந்த இலக்கணங்கிறது நம்ம செல்போன் இருக்கு, நம்ம செல்போன் பார்க்குறீங்களா, செல்போனில் வெளியிட்டா அதுதான் மாயம். செல்போன் இயக்கணும்னாக்கு நமக்கு என்ன வேணும்? டவர் வேணும். டவர் எங்கே நமக்கு தெரியாது, வீடியோ எடுக்குது. இந்த டவர் தான் சிவபுராணம், டவர் தான் சிவபுராணம். சிவபெருமான் எதை செய்தாக இருந்தாலும் தன்னுடைய அருள் சக்தி வந்து செய்வார். இந்த கருவி தான் அருள் சக்தி. அருள் சக்தி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது, அதனால் செய்ய மாட்டார், செய்யவும் முடியாது. இன்ஜினியர், எலக்ட்ரிஷியன் இதாக ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்களா, ஃப்ரூட்ஸ் இல்லாமல் இன்ஜினியராக ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல் சிவபெருமானுக்கு அருள் சக்தி தான் இருக்கும். இந்த அருள் சக்தி நான் டவர் பார்த்தீங்கன்னா அணு அலை வரும் 8 திசையும் எப்போதும் அந்த அணு அலைவு இருந்தால் தான் நம்ம செல்போன் கிடைக்கும். அந்த அதுதான் கீர்த்தி திருவள்ளுவர். முதல்ல சிவபுராணம், 2வது கீர்த்தி திருவள்ளுவர். டவர் இங்கே சிவபுராணம், 2வது கீர்த்தி திருவள்ளுவர். அதான் அணு அலைவு, அதான் அணு சக்தி. அருள் சக்தியாகவும் அருந்தனுக்கு சிவஞான சக்தியாக அருள் இல்லாமல் சிவபெருமான் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் செல்போன் போடுறீங்க, அதில் முக்கியமான வேணும் சிம் கார்டு போடுறீங்களா, சிம் கார்டு தான் உயிர், அதுதான் அண்டப்பொருள். ஏன்னா அண்டம்னா நீங்கள் பார்க்குற பூமி இல்லை, அண்டம்னா உயிர் அர்த்தம். ஆண்களுக்கு குறைய அடிக்கங்களா சிவப்பு வெள்ளை, சிவப்புனா பெண்களுடைய சூழல், வெள்ளைனா ஆண்களுடைய சுற்றுலாம், 2 உயிர். அந்த அணு தான் சிம் கார்டு. சிம் கார்டு தனியாக வைக்க மாட்டாங்க. சிம் கார்டு அடியில் ஒரு காப்பு பேர் போட்டுருக்காங்க, காப்பர் அடியில் இருக்கு பார்க்கலாம். அதுக்கு தான் சிம் கார்டு வச்சுருக்காங்க. அந்த காப்பர் தான் ஆணவம். நீர் எப்பொழுதும் அந்த ஆணவத்தை பற்றி பிடிச்சிட்டு இருக்கு. அந்த ராணி இல்லாமல் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் சிம் கார்டுக்கு ஃபோனுக்கு நம்ம போடுறோம், ரீசார்ஜ் பண்ணுறோம். அது 2 வரைக்கும் ப்ரீபெய்ட், போஸ்ட் பெய்ட் 2 இருக்குல்ல. ப்ரீபெய்ட்னா தனிமையாக எடுக்கிறோம், போஸ்ட் பெய்ட்னா தீர்வு. 2 எங்கே கடைசியாக 4வது போட்டி, 3வது திருவள்ளுவர் கோயில் உயிருக்கு, 4வது போட்டி திருவள்ளுவர். போட்டி திருவள்ளுவர்னா ஜகத்தின் உற்பத்தி, உலகத்தை படைத்தது. சிவபெருமான் முதல்ல இருக்கிறது கடவுள். ஒருவன் என்றும் ஒருவன் காண்க. ஒருவருடைய கடவுள் ஒருவர் உண்டு என்பதை நிரூபிக்கிறது மாணிக்கவாசகர் முதல் ஐயாயிரம். அது சிவபுராணம். 2வது கடவுளுடைய அருள் சக்தி, 3வது உயிர். உயிரை நம்ம தான் திருவள்ளுவர் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியினை சென்றடையா பசுபாசம், பதியடியில் பசுபாசம் இல்லாது. முப்பொருள் உண்மை. முதல்ல பதி, 2வது 15 சக்தி, 3வது நம்ம உயிர், 4வது பாசம். அதான் போட்டி திருவள்ளுவர். ஜகத்தின் உற்பத்தி, உலகத்தின் உற்பத்தி. உலகத்தை உற்பத்தி பண்ணாங்க ஒரு மூலப்பொருள் வேணும். எந்த மாயைங்க அதுக்கு மூலகாலம். மூலகாலம் இல்லாமல் நம்ம செயல்படுறதை பார்க்கலாம். எல்லா பொருளும் காரிய பொருள். காரிய பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியுது, காரணம் கண்ணுக்கு தெரியாது. இப்போ தண்ணி இருக்குது, தண்ணி வந்து ஆவேகிறது, கண்ணு தெரியாது. ஆனால் தண்ணிக்கு போகலை. தண்ணீர் கண்ணுக்கு தெரியாத ஆவியாகி மறைத்திருக்கு. எந்த பொருளையும் சிவமான படைக்க முடியாது, எந்த பொருளையும் அழிக்க முடியாது. அதான் சத்தியாதி பொருள். அதனால் மாயை பொருள் நுட்பமாக இருக்கு. அதெல்லாம் எல்லா பொருட்களும் அடைக்கும். அது என்ன சிவமா இந்த பொருளை படைக்கிறார். 5 பூதங்களையும் உயிர்களையும் 6 இது வருது. இந்த அத்தியான்னு சொல்லுவாங்க பொருட்களோடு. அதாவது தோற்றம் துணியா சரி உண்மை சொல்லுவோம். சிவனுடைய உடுக்கையில தான் முடிவு. இந்த ஒலியை 3 இருக்காங்க: நுண்ணொலி, நடு ஒலி, கருவொலி. நுண்ணொலி எப்படின்னு நமக்கு தெரியாது, ரொம்ப ஆழமாக இருக்கும், நம்ம உடம்பே இருக்குது, அது நுண்ணொலி. அதுக்கப்புறம் நடு ஒலி, அது எடுத்து லேசாக தோன்றும். அதுக்கப்புறம் கருவொலி, அது வெளிப்படையாக நம்ம எடுத்து வரும். எடுத்து இது எல்லா உயிரிலும் முதல்ல வாயை திறந்தால் வரக்கூடிய இடத்து ஆதான். நம்ம குழந்தை அம்மா வந்து பேசுது, இங்கிலீஷ் குழந்தையும் டாடின்னு அம்மா மாமியும் பேசுது, அம்மா தான் பேசுது. மனுஷன் விட்டுல எல்லா உயிரிலும் வாயை திறந்தால் அம்மா தான் பேசுது. வாயை திறந்தால் முதல்ல
அதுதான் மந்திர ஒலி. அந்த மந்திர ஒலியிலிருந்து வரதான் சொல்லுகள்னு சொல்லுவாங்க. சொல்லுகிறத மூணாக இருக்குங்க. மந்திரம், பதம், எழுத்து. இந்த மூணு சொல்லுகள். சொல்லிட்டால தான் பொருள். அது பொருள்கள் சொல்லுவாங்க. தத்துவம், கலை, கோணம், இது மூணு, அது மூணு 6. இந்த அத்துவாண்டு. இந்த 6 அத்துவா மூலம், மாயை மூலம் சிவபெருமான் எல்லாத்தையும் படைக்கிறார். அதுதான் தோற்றத்துக்கு 4வது. ஏன்னா உயிர்கள் தானாக படைக்க முடியாது, தானாக வர முடியாது. ஏன்னா உயிருக்கு அறிவு குறைச்சல். கடவுள் தான் அறிவு பேரறிவு. பேரறிவு மூலம் தான் உயிருடைய வினைக்கு ஏற்ப அந்தந்த உலகத்தை படைக்கிறார். ஏன்னா உயிர்கள் வினைபோகமே தெய்வம் என்றார். வினைதான் ஒழிந்தால் திரைப்பொருள் இல்லாத என்றார் சொல்லப்பட்டார். வினையும் வந்தால் பிறக்கும். பிறப்பென்னும் வேதனை நீங்கள் சிறப்பென்னும் செம்பொருள் காமத்தை அதிகமாக சொல்லுவார். ஏன் பிறக்கணும்னா பிறக்காம இருக்குனாக்கி பிறக்காதன்னு பிடிச்சிவிடும். பிறக்காத வரையான சிவபெருமான் தான். பிறப்பிலி குஞ்சயன் பேரொழவன். பிறப்பிலி குஞ்சயன் மரப்பிலி மகிழ்ச்சி வரைய சம்பந்தர். பிறக்காத ஒருவன் தான் பிறருடைய பிறப்பை துறக்க முடியும். பிறந்து வந்து இருக்கிற சிறிதர்கள் தேவைகள் நம்முடைய நம்முடைய பிறப்பை உறுதிவிட்டார். ஆகவே பிறப்பை உறுதிக்கூடிய சிவபெருமானத்தினுடைய பெற வேண்டும். அதுக்காக நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்கு தான் இறைவனுடைய அருள் பெற வேண்டும். இறைவனுடைய அருள் இருந்தால் தான் நாம் எல்லாத்தையும் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, கைலை மலையானே போற்றி போற்றி நீருது நெருப்பே. அவன் ஆணவ கைலை மாமலை வேலிய கடலே வரைத்து வாசிக்கிறார். ஏன்னா இவர் நுட்பமான விஷயம் யாருக்கும் தெரியாது. அதாவது நம்ம பூமிக்கு மேலே பார்க்குறோம். சரி, ஏன் முதல்ல 4 இலக்கணத்தினுடைய முதல் 4 நுட்பத்தை மட்டும் சொன்னேன். நுட்பங்கள் ஆழமாக இருக்குது. அப்புறம் வாய்ப்பு பார்க்கலாம். பொன்னின் மண்டபத்து உள்ளே புகுந்து எல்லாம் விளங்க அண்ணன் நடை மடவால் புமை கோடியும் புரிந்து
பிறவி அழுக்க நெறி தந்த இதற்கு பல்லாண்டு கூடுமே உணர்ந்து ஓதற்கரியவன் இளவுலாவிய நீர்மணி வேணியன் அலைவில் சோதியன் அம்பலத்தாடுவான் பலன் சிறப்படி வாழ்த்தி வணங்குவான் தீபமங்கள ஜோதி நமோ நம சூய அம்பலநில நமோ நம வேத மந்திர துருவா நமோ நம அருள்வாயே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வெற்றிவேல் முருகனுக்கு Thank you.